இதில் எங்கிருந்து வந்தது மதம்? எச்சரித்த சிஎம் விஜய். கப்சிப் ஆன மரிய வில்சன். நடந்து கொண்டிருக்கும் சட்டசபை கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி எம்எல்ஏ ராஜேந்திரன், நிதியமைச்சர் மரிய வில்சன் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் போது தமிழில் பல சொற்றொடர்களை அவர்கள் பேசாமல் விட்டுவிட்டார்கள். சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக இருந்தது. இதை குறையாகவோ குற்றச்சாட்டாகவோ இந்த அவையில் நான் வைக்க விரும்பவில்லை. நிதியமைச்சர் அவர்களுக்கு வருங்காலத்தில் பிழையின்றி பட்ஜெட்டை வாசிக்கக்கூடிய வகையில் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் என மிக பணிவாக கேட்டுக்கொண்டார் எதிர்க்கட்சி எம்எல்ஏ. இதற்கு பெருந்தன்மையாக, சரி, என்னுடைய தவறை திருத்திக் கொள்கிறேன், தமிழில் பிழையில்லாமல் பேச முயற்சி செய்கிறேன் என நிதியமைச்சர் மரிய வில்சன் பதில் கொடுத்திருந்தால் பஞ்சாயத்தே இல்லை. ஆனால் ஆக்ரோஷமாக சட்டசபையில் பதிலளித்த மரிய வில்சன், சம்பந்தமே இல்லாமல் எங்களுக்கு ஒரு மொழியை கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்திருக்கிறது. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. எவ்வளவுதான் தமிழ் படித்திருந்தாலும் பாதி பேருக்கு இது தெரியாது. நான் பைபிளில் படித்துள்ளேன், பார்ன் கிறிஸ்டியன் என சம்பந்தமே இல்லாமல் தன்னுடைய மதத்தை குறிப்பிட்டு பேசிய மரிய வில்சன், மேலும் எவ்வளவுதான் தமிழ் படித்திருந்தாலும் பாதி பேருக்கு இது தெரியாது என தமிழ் மொழியையும் குறித்து மதிப்பிட்டு பேசினார். குறுக்கிட்டு பேசிய பேரவைத் தலைவர், கொஞ்சம் லைட் அண்ட் வெயிட்டில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். ஆனால் தொடர்ந்து பேசிய அமைச்சர் மரிய வில்சன், கைடன்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது, என்னுடைய ஸ்டைல் இதுதான், அவருக்காக நான் மாற்றிக்கொள்ள முடியாது, எல்லோருக்காகவும் நான் மாற்றிக்கொள்ள முடியாது, கேலி பண்ணுறீங்களா என்று கோபமாக கேட்டுவிட்டு அமர்ந்தார். மரிய வில்சன் இந்த நடவடிக்கை கடும் சர்ச்சையாக வெடித்தது. தமிழ் மொழியை இழிவுபடுத்தும் விதத்தில் எங்களுக்கு ஒரு மொழியை கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்திருக்கிறது, அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. எவ்வளவுதான் தமிழ் படித்திருந்தாலும் பாதி பேருக்கு இது தெரியாது என பேசியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என கடும் எதிர்ப்பு குரல் ஒலிக்கத் தொடங்கியது. இந்த நிலையில் இந்த விவகாரம் முதல்வர் விஜயை மிகப்பெரிய அளவில் அப்செட் ஆக்கிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக அன்றாடம் நடக்கும் சட்டசபை கூட்டத்தொடர் குறித்து மக்கள் மத்தியில் எந்த மாதிரியான வரவேற்பு உள்ளது என உளவுத்துறை மூலமாக தகவல்களை தினந்தோறும் முதல்வர் விஜய் சேகரித்து வருவதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் நிதி அமைச்சர் மரிய வில்சன் பேசிய பேச்சுக்கு மக்கள் மத்தியில் எழுந்து வரும் அதிருப்தி குரல் முதல்வர் கவனத்திற்கு சென்றிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து முக்கிய அமைச்சர் ஒருவரிடம் இது குறித்து பேசிய முதல்வர் விஜய், தமிழில் பிழை உள்ளது என்றால் திருத்திக் கொள்கிறேன் என்று சொல்ல வேண்டியதுதானே, இதில் எங்கிருந்து வந்தது மதம்? தேவையில்லாமல் எதற்காக தமிழ் மொழியை குறைத்து மதிப்பிட்டு நிதியமைச்சர் பேச வேண்டும்? சொல்லி இனிமேல் இதுபோன்று தவறு நடக்கக்கூடாது என சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க மாட்டேன் என முக்கிய அமைச்சர் ஒருவர் மூலமாக நிதி அமைச்சருக்கு எச்சரிக்கை தகவல் கொடுத்துள்ளாராம் முதலமைச்சர் விஜய். இதனைத் தொடர்ந்து தான் அடுத்து நடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் என்னுடைய தவறை திருத்தி அதில் தமிழில் பிழையின்றி பேச முயற்சி செய்கிறேன், எங்களுக்கு இதெல்லாம் புதுசுதான் என பவ்யமான பேசி இருக்கிறார் நிதியமைச்சர் மரிய வில்சன்.